லஞ்ச்னா சாலடா போரிங்கா அப்படிலாம் சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க. நான் நார்மல் சவுத் இந்தியன் மீல் சாப்பிடுவேன். நீங்க நார்த் இந்தியன்னா நார்த் இந்தியன் மீல் சாப்பிடலாம், என்ன மீல்ஸ் வேணாலும் சாப்பிடலாம். ஆனா அதுல என்ன மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சுண்டக்காய் அண்ட் தால் போட்ட பச்சடி. ஸோ இதுல வந்து ப்ரோட்டீனும் இருக்கு, சுண்டக்காய் அவ்வளோ குட். முடிஞ்ச அளவுக்கு உங்க சாப்பாடுல வந்து துவர்ப்பு லைக் பாவக்காய் அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெவர் மிஸ் யுவர் கிரீன்ஸ். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கீரை இல்லாட்டி அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 3 நாள் கீரை அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இது வந்து பொடலங்காய், ஏதாவது ஒரு வெஜிடபிள், அட்லீஸ்ட் 3 வெஜிடபிள்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஃபைபர் தேவை. ஃபைபர் இல்லைன்னா உங்களோட கட் பாக்டீரியா நல்லா வளராது. அப்புறம் ப்ரோட்டீன், நான் வந்து எக் சாப்பிடுவேன். யூஸ்வலி வந்து நீங்க எக் சாப்பிடலன்னா வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். பட் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா எக், சிக்கன், மட்டனா ரொம்ப கொஞ்சமா, ஃபிஷ் ரொம்ப நல்லது, அதை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 எக் எடுத்துக்கிறேன். ஸோ ரைஸ் பாத்தீங்கன்னா இவ்வளோதாங்க, இவ்வளோதான் நீங்க வந்து ரைஸ் சாப்பிடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயுமே குழம்புல இல்ல வந்து ஒரு மாதிரி கூட்டு மாதிரி இது வந்து தட்டைப்பயிர் கவு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க மொச்சை, பட்டாணி ஆர் எனி கைண்ட் ஆஃப் பல்சஸ் போட்டு ஒரு குழம்பு ஒரு கிரேவியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெஜ் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வித் இனஃப் கார்ப்ஸ் வந்து வந்துடும். ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். சாதத்தோட அது நிறைய போட்டு நீங்க சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கணும்.